தமிழும் வரலாறும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாறின் 2ஆம் பாகம். இந்தியாவை விட்டு வெளியேறும் சுபாஷ் சந்திரபோஸ். 1949ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி நேதாஜி ஒரு முஸ்லிம் போல் தாடி வைத்துக் கொண்டு மாறு வேடத்தில் தப்பிச் சென்றார். ஒரு காரில் கொல்கத்தாவிலிருந்து 40 மைல் தூரத்தில் உள்ள ஒரு சிறிய ரயில் நிலையத்திற்கு சென்றார். அந்த ரயிலில் 2ஆம் வகுப்பில் பயணம் செய்தார். அங்கிருந்து அவர் 17ஆம் தேதி பெஷாவர் நகரை, தற்போது இது பாகிஸ்தானில் உள்ளது, பெஷாவர் நகரை அடைந்தார். 3 நாள் கழித்து மாறுவேடம் அணிந்து நேதாஜி ஒரு காரில் பயணமானார். இவருடன் ரஹமத் கான் என்ற நண்பர் சென்றார். கார் நெடுந்தூரம் சென்றது. கார் செல்ல முடியாத பாதையில் இருவரும் நடந்து சென்றவர்கள். மறுநாள் மாலை இந்தியாவின் எல்லையை கடந்து ஒரு கிராமத்தை அடைந்தார். அன்று இரவு ஒரு மசூதியில் தங்கினார்கள். மறுநாள் காலை எழுந்ததும் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். காட்டிலும் கரடுமுரடான மலைப்பாதைகளிலும் நடந்து ஒரு சாலையை அடைந்தார்கள். அங்கு ஒரு லாரி ஏறி ஆப்கானிஸ்தான் தலைநகரை சென்றடைந்தார்கள். அங்கு இத்தாலி நாட்டு தூதரக அதிகாரிகளுடன் நேதாஜி தொடர்பு கொண்டார். தான் யார் என்பதை இத்தாலிக்கு சொல்ல விரும்புவதையும் தெரிவித்தார். அவர்கள் இது பற்றி இத்தாலி அரசுக்கு தகவல் அனுப்பினார்கள். பதில் வர தாமதமாயிற்று. எனினும் நேதாஜி பொறுமையுடன் பல நாட்கள் காத்திருந்தார். இறுதியில் அவரை அழைத்து செல்ல ரோமில் இருந்து 2 தூதர்களை இத்தாலி அரசு அனுப்பி வைத்தது. அதன் பின் நேதாஜி அந்த இருவருடன் காரில் புறப்பட்டார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் வரை துணைக்கு வந்த அவரது நண்பர் ரஹமத் கான் இந்தியாவுக்கு திரும்பி சென்றார். நேதாஜிக்கு பிரயாண அனுமதி சீட்டை இத்தாலி அனுப்பியிருந்தது. அதன் உதவியால் ரஷ்ய எல்லைக்குள் நேதாஜி மற்ற இருவருடன் நுழைந்தார். ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல வேண்டும் என்பது நேதாஜியின் திட்டம். ஆனால் எதிர்பாராத விதமாக ஜெர்மனிக்கு வருமாறு ஹிட்லரிடமிருந்து அழைப்பு வந்தது. இதை ஏற்ற நேதாஜி ரயில் மூலம் மாஸ்கோ சென்று அங்கிருந்து ஜெர்மன் தலைநகரான பெர்லினுக்கு சென்றார். அவர் ஜெர்மனி வந்து சேர்ந்த செய்தியை ஜெர்மனி பத்திரிகைகள் வெளியிட்டன. அப்போதுதான் அவர் இந்தியாவிலிருந்து மாறுவேடத்தில் தப்பிச் சென்ற விஷயமே பிரிட்டிஷ் அரசுக்கு தெரிந்தது. ஜெர்மனியில் நேதாஜிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதிகாரி ஹிட்லரை நேதாஜி சந்தித்து பேசினார். தி கிரேட் எஸ்கேப். இந்தியா மட்டுமன்று, உலகமெங்கும் இவரது பெயர் ஒலிக்க இந்த நிகழ்வு ஒன்றுதான் காரணம். வீட்டு சிறையில் பயங்கர கண்காணிப்பில் இருந்த நேதாஜி ஆங்கிலேயரின் கண்களில் மண்ணை தூவி தரை வழியாக பயணம் செய்து ஆப்கானிஸ்தானையும் பின்னர் அங்கிருந்து பெருமுயற்சி எடுத்து ஜெர்மனியும் அடைந்தார். சுபாஷ் சந்திரபோஸை காணவில்லை என நாடே தவித்திருக்க ஜெர்மனியிலிருந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் முழங்க மொத்த உலகம் இந்த போராளியை பார்த்து வியந்தது. தன் நாட்டின் சுதந்திரத்துக்காக தனி ஒரு மனிதனால் இவ்வளவு தூரம் செல்ல முடியுமா என்று ஜப்பான், இத்தாலி போன்ற நாடுகளை இவரை வியந்து போற்றின. ஹிட்லரிடம் முறைப்பு. சுபாஷ் சந்திரபோஸ் ஜெர்மனியில் ஹிட்லரை சந்தித்து இந்திய சுதந்திரத்துக்கு உதவி கேட்டார். என்னதான் உதவி கேட்க சென்றிருந்தாலும் சுபாஷ் சந்திரபோஸின் தேசப்பற்று அவரை கோபமடைய செய்தது. இந்தியர்களை காட்டுமிராண்டிகள் என்று ஹிட்லர் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டதை சுபாஷ் சந்திரபோஸ் எதிர்த்து பேசினார். அவ்வாக்கியத்தை திரும்ப பெறுமாறு கூறினார். இந்திய சுதந்திரம் பெறுவது கடினம் என்று ஹிட்லர் கூற, எனக்கு யாரும் அரசியல் சொல்லித்தர தேவையில்லை என்று உங்கள் அதிபருக்கு கூறுங்கள் என்று மொழிபெயர்ப்பாளரிடம் சொல்லிவிட்டு சுபாஷ் சந்திரபோஸ் கோபமாக வெளியேறினார். உலகின் மிகப்பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர் முன் முதல் முறையாக இப்படி ஒருவர் பேச அவரின் தைரியத்தை நினைத்து வியந்தார் ஹிட்லரின் உதவியாளர்கள். நேதாஜியின் வீர சாகசம். இந்தியாவை பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்து விடுவிக்க ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் நேதாஜி ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஜெர்மனியில் இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தார். அவர்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து போரிட்டனர். போரில் ஜெர்மனிக்கு ஆதரவாக ஜப்பான் முன் வந்தது. அதன் பின் வெகு எளிதாக சிங்கப்பூரை கைப்பற்றியது. 1942 பிப்ரவரியில் சிங்கப்பூரில் இருந்த பிரிட்டிஷ் இராணுவம் ஜப்பானிடம் சரணடைந்தது. தாய்லாந்து, மலேசியா, அந்தமான் ஆகிய நாடுகளையும் ஜப்பானிய படைகள் வென்று மேலும் முன்னேறின. பிரிட்டிஷ் வசம் இருந்த ரங்கூனும் ஜப்பானியர் வசம் வந்தது. ஜப்பானிடம் சரணடைந்த பிரிட்டிஷ் படைகளில் இந்திய இராணுவத்தினர் சிலர் இருந்தார்கள். அவர்களை கொண்டு அங்கேயும் ஒரு இந்திய தேசிய இராணுவம் அமைக்கப்பட்டது. போரில் ஜப்பானின் கை ஓங்கி கொண்டிருந்தது. ஜப்பான் உதவியுடன் இந்தியாவை விடுவிக்க முடியும் என்று நேதாஜி கருதினார். அதற்பின் ஜப்பானுக்கு செல்ல முடிவு செய்தார். அமெரிக்கா, பிரிட்டிஷ் கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் கடலில் சுற்றி கொண்டிருந்தன. விமானத்தில் செல்வது, தரைவழியில் செல்வது அதிக ஆபத்தானவை. எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்த நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் செல்ல முடிவு செய்தார். இது ஆபத்தானது என்று ஜெர்மனி அதிகாரி எச்சரித்தனர். ஆனால் நேதாஜி துணிவுடன் 1943ஆம் ஆண்டு ஜெர்மனியில் உள்ள நீல் என்ற துறைமுகத்தில் இருந்து நீர்மூழ்கி கப்பலில் பயணமானார். எதிரிகளின் போர்க்கப்பல், நீர்மூழ்கி கப்பல் ஆகியவற்றின் பார்வையில் சிக்கினால் விமான குண்டு வீச்சில் அகப்பட்டு கொள்ளாமலும் நேதாஜியின் நீர்மூழ்கி கப்பல் ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி கொண்டு இந்து மகா சமுத்திரத்தில் வந்தடைந்தது. இந்து மகா சமுத்திரத்தில் மடகாஸ்கர் தீவுக்கு 400 மைல் தூரத்தில் ஜப்பான் அனுப்பி வைத்த நீர்மூழ்கி கப்பல் ஒன்று நேதாஜியின் நீர்மூழ்கி கப்பலை எதிர்கொண்டு வரவேற்றது.
ஜெர்மனி நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஜப்பான் நீர்மூழ்கி கப்பலுக்கு மாறினார் நேதாஜி. அதன்பின் நீர்மூழ்கி கப்பலின் பயணம் தொடர்ந்தது. இந்தோனேசியாவைச் சேர்ந்த சுமத்ரா தீவை அடைந்தார். ஜப்பானில் சுபாஷ் சந்திரபோஸ். நேதாஜி சுமத்ரா தீவில் ஒரு வாரம் தங்கி பின் விமானம் மூலம் ஜப்பான் தலைநகருக்கு பயணமானார். அங்கு ஜப்பானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்திய சுதந்திரம் அடைய ஜப்பான் எல்லா உதவிகளையும் செய்யும் என்று அவர்கள் உறுதியளித்தனர். அதன்பின் ஜப்பானில் இருந்து புறப்பட்டு சிங்கப்பூர் சென்றார். சிங்கப்பூர் மக்கள் அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர். இந்தியர்கள் மட்டுமின்றி மலேசியர், சீனர், ஜப்பானியர் ஆகியோரும் வரவேற்பில் கலந்து கொண்டனர். சிங்கப்பூரில் உள்ள இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகள் அழைத்து பேசினார். போரில் புதிய வியூகங்களை வகுத்தார். நேதாஜி மாணவராக இருந்தபோதே தேசிய மாணவர் படையில் சேர்ந்து இராணுவ பயிற்சி பெற்றிருந்தார். எனவே இராணுவத்தின் செயல்பாடுகளை நன்கு அறிந்திருந்தார். அவருடைய போர்த்திறன் இராணுவ அதிகாரிகளையே திகைக்க வைத்தது. சுதந்திர இந்திய அரசாங்கம். 1943ஆம் ஆண்டு சுதந்திர இந்திய அரசாங்கத்தை சிங்கப்பூரில் அமைத்தார். பெண்கள் படையின் தளபதியாக தமிழ் பெண்ணான மேஜர் லட்சுமி சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டார். சுதந்திர அரசாங்கம் அமைக்கப்பட்ட 2 நாட்களில் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான போர் பிரகடனத்தை நேதாஜி வெளியிட்டார். அரசாங்கத்தையும் இராணுவத்தையும் குறுகிய காலத்தில் பலப்படுத்தினார். தேசிய அரசாங்கம் போரை நடத்தியதுடன் மட்டுமல்லாது பல பள்ளிக்கூடங்களையும் மாணவர்களுக்காக திறந்தது. புதிய நாணயங்களை வெளியிட்டது. பத்திரிகைகளையும் நடத்தியது. சுதந்திர அரசாங்கத்தின் தலைமையகம் முதலில் சிங்கப்பூரில் இருந்தது. பிறகு ரங்கூனுக்கு மாறியது. இந்த அரசாங்கத்தின் கிளை அலுவலகங்கள் பல்வேறு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அமைக்கப்பட்டன. நேதாஜியின் சுதந்திர அரசுக்கு ஜப்பான், பிலிப்பைன்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, அயர்லாந்து முதலிய நாடுகள் அங்கீகாரம் அளித்தன. சுதந்திர அரசுக்கென தனியாக பேங்க் தொடங்க வேண்டும் என்றார் நேதாஜி. இதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று ஒரு கோடீஸ்வரர் கேட்டார். 50 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று நேதாஜி கூறியதும், அப்போது 30 லட்சம் தருகிறேன், ஒரு வாரத்தில் மீதி 20 லட்சம் தருகிறேன் என்று கூறிய அந்த பிரமுகர் சொன்னபடியே 50 லட்சம் ரூபாய் கொடுத்தார். 2 வாரங்களில் ஆசாத் ஹிந்த் பங்க் தொடங்கப்பட்டது. நன்கொடைகள். இந்திய தேசிய இராணுவத்திற்கும் சுதந்திர அரசுக்கும் நிறைய பணம் தேவைப்பட்டது. அதற்கு மக்கள் ஏராளமாக நன்கொடை அளித்தனர். நேதாஜிக்கு அணிவிக்கப்பட்ட மாலைகள் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஏலம் போயின. நகைகள், ரொக்கம், நிலமான 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஒரு பிரமுகர் கொடுத்தார். பெண்கள் ஒன்று சேர்ந்து நேதாஜியின் எடைக்கு எடை தங்க நகைகள் வழங்கினர். பர்மாவில் மட்டும் ரூபாய் 8 கோடி ரூபாய் வசூலாயிற்று. உலகில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குவிந்த நன்கொடைகளின் மூலம் ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் வாங்கினர். இந்திய தேசிய இராணுவத்தில் 50,000 வீரர்கள் இருந்தனர். 1500 இராணுவ அதிகாரிகளின் மேற்பார்வையில் இவர்கள் செயல்பட்டனர். மேஜர் லட்சுமி தலைமையில் இருந்த பெண்கள் இராணுவம் ஜான்சி ராணி படை என்ற பெயரில் இயங்கியது. இராணுவ படையில் தற்கொலை படை ஒன்றும் இயங்கியது. இந்த தற்கொலை படையில் இளைஞர்கள் ஏராளமாக சேர்ந்தனர். டெலே சாலா என்ற நேதாஜி கட்டளையிட்டதும் இந்திய தேசிய இராணுவத்தினர் இந்தியாவுக்குள் புகுந்தனர். பல இடங்களில் பிரிட்டிஷ் படைகள் தேசிய இராணுவத்திடம் தோற்று பின்வாங்கியது. ஜான்சி ராணி படை பல மைல்கள் முன்னேறியது. அவர்களிடம் வெள்ளையர்கள் இராணுவம் சரணடைந்தது. மணிப்புரி சமஸ்தானத்தின் பல பகுதிகளை தேசிய இராணுவம் கைப்பற்றியது. விரைவில் இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் படைகள் விரட்டி அடிக்கப்படும். டெல்லியில் சுதந்திர கொடி நேதாஜி பறக்க விடுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தனர். ஆனால் போரில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது. போரில் பிரிட்டனுக்கு ஆதரவாக அமெரிக்கா குவிந்ததும் போரின் வியூகம் தலைகீழாக மாறியது. வெற்றி மேல் வெற்றி பெற்று வந்த ஜப்பானுக்கும் ஜெர்மனிக்கும் தோல்வி மேல் தோல்வி ஏற்பட்டது. பர்மாவில் இருந்த ஜப்பான் படைகள் அங்கிருந்து பின்வாங்கின. அமெரிக்க தளபதி பெரும் படையுடன் ஜப்பானை நெருங்கி கொண்டிருந்தார். 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி ஜெர்மன் தலைநகரான பெர்லின் நகரை ரஷ்ய படைகள் முற்றுகையிட்டன. இனி தப்பிக்க வழியில்லை என்பதை அறிந்து கொண்ட ஜெர்மனி சரணடைந்தது. ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி. ஜெர்மனி சரணடைந்த பிறகும் ஜப்பான் போரை நிறுத்தவில்லை. எனவே 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஜப்பான் நகரமான ஹிரோஷிமா மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசியது. அப்படியும் ஜப்பான் சரணடையாததால் 2வது அணுகுண்டை ஜப்பானின் மற்றொரு நகரான நாகசாகி மீது வீசியது. இதைத் தொடர்ந்து 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஜப்பான் தோல்வியை ஒப்புக்கொண்டு சரணடைய தீர்மானித்தது. அப்போது நேதாஜி மலேசியாவில் இருந்தார். அவர் உடனே மகிழுந்தின் மூலம் சிங்கப்பூர் திரும்பினார். சுதந்திர அரசாங்கத்தின் இதர தலைவர்களுடன் தளபதிகளுடனும் ஆலோசனை நடத்தினார். 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜப்பான் மன்னர் ரேடியோவில் பேசும்போது ஜப்பானின் சரணாகதியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அன்றிரவு நேதாஜி விடிய விடிய நண்பர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று இராணுவ தளபதிகளுக்கு கட்டளை பிறப்பித்தார். முக்கியமான ஜான்சி ராணி படையில் உள்ள பெண்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வற்புறுத்தினார். ஜப்பான் அரசிடமிருந்து நேதாஜிக்கு ஒரு செய்தி வந்தது. ரஷ்யா வசம் இருக்கும் மஞ்சூரியா பகுதிக்கு உங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து விடுகிறோம்.
அதன் பிறகு என்ன செய்வது என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அந்த செய்தி. அதன்படி அடுத்த நாள் காலை பாங்காக் தாய்லாந்து செல்வதற்கென்று அங்கிருந்து மஞ்சூரியாவுக்கு புறப்படுவது என்று நேதாஜி முடிவு செய்தார். 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி சிங்கப்பூரில் இருந்து புறப்படுவதற்கு முன் 2 செய்திகளை வெளியிட்டார். முதலாவது செய்தி இந்திய தேசிய இராணுவத்தினருக்கு: ஜப்பான் சரணடைந்து விட்டாலும் டெல்லியை அடைய பல வழிகள் இருக்கின்றன. இந்தியாவை மீட்பதுதான் நமது லட்சியம். அடுத்த செய்தி கிழக்கு ஆசியாவில் வாழும் மக்களுக்கு: நமது வரலாற்றில் இதற்கு முன் கண்டிராத நெருக்கடியான நேரம் இது. நமது தற்காலிக தோல்வியை கண்டு மனம் தளராதீர்கள். இந்தியாவின் விடுதலையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வெகு விரைவில் இந்தியா சுதந்திரம் அடையும். ஜெய்ஹிந்த். இந்த 2 செய்தியை வெளியிட்ட பின் காலை 10 மணி அளவில் பாங்காக் நகருக்கு விமானத்தில் புறப்பட்டார். பிற்பகலில் பாங்காக் சென்றடைந்தார். ஜெய்ஹிந்த். இன்று பள்ளிகள் முதல் போர் முனைகள் வரை ஒவ்வொருவரும் சொல்லி வரும் ஜெய்ஹிந்த் ஸ்லோகத்தை முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி தான். அதன் பின்னர் மின்னல் வேகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள்: 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி அதிகாலை பாங்காக் நகரில் சைகோன் நகருக்கு விமானத்தில் புறப்பட்டார் துணைத் தளபதி. நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த போது உடன் இருந்தவர்கள் ஆலோசகர்கள் நேதாஜியின் சுதந்திர அரசாங்கத்தில் பிரச்சார இலாகா மந்திரி ஆகியோருடன் சென்றார். ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலை 10 மணி அளவில் விமானம் சைகோன் விமான தளத்தை இறங்கியது. அங்கு ஜப்பானிய போர் விமானம் ஒன்று புறப்பட தயாராக இருந்தது. அதில் ஒருவருக்கு மட்டும் இடம் இருக்கிறது என்று, நேதாஜி மட்டும் வரலாம் என்று விமானத்தில் இருந்த ஜப்பானிய அதிகாரி கூறினார். விமானத்தில் போவதா வேண்டாமா என்று ஒரு கணம் நேதாஜி யோசித்தார். சைகோன் நகரை எந்த நிமிடமும் பிரிட்டிஷ் அமெரிக்க படைகள் கைப்பற்றலாம் என்ற நிலை இருந்தது. அந்த படைகளின் சிக்கலினால் தன்னை கைது செய்வது நிச்சயம். போர் கைதியாக பிடிபடுவதை நேதாஜி விரும்பவில்லை. எனவே விமானத்தில் போவதே மேல் என்று முடிவெடுத்தார். விமானத்தில் ஏறி அமர்ந்தார். கடைசி நேரத்தில் இன்னொருவர் வரலாம் என்று ஜப்பானிய அதிகாரி கூறினார். எனவே நேதாஜியின் முதன்மை செயலாளரான ஹபீப் உர் ரஹ்மான் நேதாஜியின் அருகில் போய் அமர்ந்தார். விமான நிலையத்தில் கூடியிருந்தவர்களை பார்த்த நேதாஜி ஜெய்ஹிந்த் என்று கூறினார். விமானம் புறப்பட்டது. அது எந்த இடத்திற்கு போகிறது என்று அறிவிக்கப்படவில்லை. நேதாஜியின் கடைசி விமான பயணம் அதுவாகவே இருக்கும் என்று யாவரும் நினைக்கவில்லை. ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஜப்பான் ரேடியோ ஒரு திடுக்கிடும் செய்தியை அறிவித்தது. சுதந்திர இந்தியா தற்காலிக அரசாங்கத்தின் தலைவராக நேதாஜி 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஜப்பானிய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்திய விமானத்தில் புறப்பட்டார். 18ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு பார்மோசா தீவில் உள்ள விமான நிலையத்தில் விமானம் விபத்துக்குள்ளாகியது. அதில் அவர் படுகாயம் அடைந்தார். ஜப்பானில் ஒரு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அன்று நள்ளிரவில் அவர் மரணம் அடைந்தார். அவருடன் விமானத்தில் பயணம் செய்த ஜப்பானிய அதிகாரி ஒருவர் விபத்து ஏற்பட்டவுடனே மரணம் அடைந்தார். நேதாஜியின் முதன்மை செயலாளரான ஹபீப் உர் ரஹ்மானும் மற்ற ஜப்பானிய அதிகாரிகளும் பலத்த காயம் அடைந்தனர் என ஜப்பானின் ரேடியோ அறிவித்தது. இந்த செய்தி இந்திய மக்களை நிலைகுலைய செய்தது. நேதாஜி இறந்து விட்டார் என்பதை பலர் நம்பவில்லை. நேதாஜி இறந்து விட்டார் என்றால் அவர் உடல் ஏன் இந்திய மக்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்று கேட்டனர். ஆயினும் நேதாஜியுடன் பயணம் செய்து படுகாயத்துடன் தப்பிய ஹபீப் உர் ரஹ்மான் நேதாஜியின் உடல் தகனம் செய்யப்பட்டதை என் கண்ணால் தான் பார்த்தேன் என்று கூறினார். ஆயினும் பல தலைவர்கள் நேதாஜியின் உயிருடன் இருக்கிறார் என்றே கூறி வந்தனர். இந்திய சுதந்திரம் அடைந்த பின் 1956இல் நேதாஜி பற்றிய உண்மைகளை கண்டறிய ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி டோக்கியோ, சைகோன், பாங்காக் உட்பட்ட பல இடங்களில் சென்று விசாரணை நடத்தியது. இறுதியில் விமானத்தில் நேதாஜி இருந்தது உண்மை என்று உறுதி செய்து அறிக்கை கொடுத்தனர். சுபாஷ் சந்திர போஸின் மரணத்தை பல ஆண்டுகள் ஆன பின்னும் கூட சிலர் ஏற்க மறுத்தனர். இறுதி வரை அவருடைய மரணத்திற்காக விடை கிடைக்காமலேயே போய்ந்துவிட்டது. வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் இந்திய சுதந்திரத்தையே நினைத்திருந்த ஒரு மாமனிதனை நாம் ஒரு நொடியும் மறக்கக்கூடாது. அதுவே அவருக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய மரியாதையாகும். அதனால் நாம் உரக்க சொல்வோம், ஜெய் ஹிந்த்.